இவனுங்களுக்கெல்லாம் சாவறதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? இந்த ஷரத் தண்டா இவ சொல்லதான் எல்லாரும் செத்தாங்க. நீதான்டா ஏதோ பண்ணிருக்க. என்ன வம்பா போச்சு? நான் ஏதோ கூட்டம் போல சொன்னாலும் நினைச்சு அது பேர் கோயின்சிடென்ஸ். இப்ப நான் மழை பெய்யும் சொன்னா மழை பெய்யுமா? நான் சொன்னதெல்லாம் நடக்க நான் என்ன கடவுளா? இல்ல ச்சே, என்ன கன்றாவி கனவுடா இது. சரத், என்னையா பண்ணிட்டு இருக்க? ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ். அது தெரியுது. அதை கண்ணாடியை பார்த்து பண்ண வேண்டியது தானே? அதை விடுதான் பாஸ். மூஞ்சி அறுப்பு போட்டு போறியா? நோ ப்ராப்ளம் பாஸ். பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன். அழகாக இந்த கண்ணாடியை பார்த்து பண்ணு. கண்ணாடிலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகாது? அதான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது சொல்கிறேன்ல. ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதா இல்லை பயப்படுறது? இது எத்தனை நாளைக்கு எத்தனை ரூம்? ஒரே நைட் தான், காலையில கிளம்பிடுவோம். நைட் தான் நீங்கள் பிரச்சனை. நீயே பிசினஸ் எடுத்துகிற போல பாஸ். இது வரைக்கும் அவங்க எல்லாம் நட்டுட்டாங்க. இது ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. புதைக்க இடத்துல ஒரு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு. யோசிச்சுக்கோங்க. யாரும் சாவ போடல. யாரும் சாவாக நம்ம தான் பார்த்துக்கணும். புரியுதா? வா. ஒன்றுமில்ல மேடம், திடீர்னு இவ்வளோ பேர் வந்துட்டீங்களா? அதான் எப்படி அக்காமடேட் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கே மேடம் மாற்றி இருக்கீங்க. ராசி ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டி தான் பிள்ளைய சொல்லி போடுவோம். இப்பதான் நிம்மதியா இருக்கு. காலையில இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்ட பொங்கல் இப்பதான் சரியாகுது. இப்ப ரூம் கொடுங்க, ஷேர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. ஏடா மணி அடிக்க போற? ஆராத்து பட சரத், ஏன் அந்த பையனை போட்டு அந்த அடி அடிக்கிற? பாஸ், டெட்லி ஒன்றா மணி அடிக்க பார்த்தான். அவன் அடிச்சுட்டு போறான். உனக்கு என்ன? இதுக்கு முன்னாடி மணி அடிச்சு 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுங்களா பாஸ்? வசப்பட்டு வருமே பிடிவாதம், பகைமை வசப்பட்டு வருமே பிடிவாதம், ஏழ்மை வாட்ட தவிர்த்தோ பலர் பலத்தால் வசப்பட்டு வருமே பிடிவாதம், 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 பிடிவாதம். ஜுனூன், 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 ஜுனூன். சூப்பர் சார். ரொம்ப நாள் பாட்டு கேட்டு. அப்புறம் நீங்க வாத்தியாரா? பிடி மாஸ்டர் சார். ஓ, நீங்களும் பசங்களோட ரூம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அது எப்படிங்க சார்? ஓ, நோ ப்ராப்ளம் சார். நீங்களா வந்து எனக்கு எவ்வளோ பிஸ்னஸ் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு தனி ரூமே தரேன். ஓகே. அப்புறம் சார், இதில் உங்கள் பேர் அட்ரஸ் மட்டும் எழுதிருங்க ப்ளீஸ். ஓகே சார், தேங்க்யூ. மணி அடிச்சிட்டாங்க பாஸ். ஏய், என்ன இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வச்சு ஓபி அடிச்சிட்டு இருக்க? இவ்ளோ கூட்டத்துக்கு இதுதான் பண்ண முடியும்.
சில ஜென்மங்க வாய் அசை போடுறதுக்கும் வம்பு பேசுறதுக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க போல. கிரண், முதல்ல இங்க ஓசில இருக்கிறவங்க எல்லாம் விரட்டி அனுப்பணும். ஆமா கிரண், அதுவும் வேலையை செய்யாம ஓசி சோறு சாப்பிடுதுங்களே, அதுங்களை முதல்ல விரட்டணும். ஏய், யாரு ஓசி சோறு சாப்பிடுறாங்க? நீதான். வேற யாரு? ஐயோ அம்மா, கண்ணுகளா தாய்களா, உங்க சோத்து சண்டை அப்புறம் வச்சுக்கிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனிங்கம்மா ப்ளீஸ் ப்ளீஸ். கூட மூஞ்சிக்கு அடுத்தவங்களை நோண்டாம தூக்கமே வராது போல இருக்கு. நானே இவ்வளவு மண்டையை போட்டுருக்கிறத பார்த்துட்டு இருந்தா இவளுக்கு வேற. உள்ள நீ அவ்வளோ நேரம் அந்த ஆளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்த. இல்லை பாஸ், வாத்தியார் போதையில் இருக்காரு நினைக்கிறேன். டார்ச்சர் பண்ணிட்டாரு. நோ ப்ராப்ளம்ல. நோ ப்ராப்ளம் பாஸ். வா. என்னையா சத்தம் அது? என்ன கொட்டல வேலையை பக்கம் என்ன விளையாடிட்டு இருக்க? ஏன் பாஸ், என்ன பார்த்தா விளையாண்டா மாதிரி இருக்கு. இங்க வந்து மாட்டீங்க. அறிவில்லை உங்களுக்குலாம்? யாரு இந்த அங்கிள் அடிச்சது? உங்களெல்லாம் என்ன பண்றேன் பாரு. விடுங்க மேடம், சின்ன பசங்க தெரியாம செஞ்சிருப்பாங்க. இவங்களா சின்ன பசங்க டெக்னிக்கா விதமா பாண்டி அடிக்கிறானுங்க. இவங்களை சும்மா விடாதீங்க மேடம். இந்த பசங்களை பத்தி எனக்கு தெரியும். என்னடா இந்த ஜேம்ஸ் வேணுமா? நல்லா தலையை மட்டும் ஆட்டு. இந்த ஜாடியுள்ள எத்தனை ஜேம்ஸ் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? கரெக்டா யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஜாடி அப்படியே தருவேன். தெரியுமா யாருக்காவது? தெரியாதுல்ல. 247 வேணா எண்ணி பாருங்க. யோ, உனக்கு வேணா கீழே தருவாங்க. ஊஷ்டத்துக்கு அடிச்சு விடுற அல்பம். இல்லை பாஸ், அதில் 247 தான் இருக்கு. வேணா எண்ணி பாருங்க. ஓகே, பார்க்க 5 6 7 8 15 18 50 100 ஒன்றும் குறைச்சல. 125 200 243 245 247. மை காட், எப்படி சொன்னீங்க? என்னால நம்பவே முடியல. எப்படி நான் இவ்வளவு கரெக்டா சொன்னேன்? உங்கள் மூளை கிட்டாத விஷயத்தெல்லாம் எப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது, புரியுதா? என்னையா சரத், எல்லாம் ஓகே தானே? சொல்லியா? யோ, பதில் சொல்லியா? கேட்டுட்டு இருக்கேன்ல. யோ சரத், யோ யோ லுக்கி கண்டிச்சு யார் இல்லையா? ஜட்டி கூட போலையா நீ? இல்லையா? பயமா இருக்கே. யோ இல்லையா? அடிங்க பாஸ், என்ன பண்ணீங்க சொல்லுங்க. என்ன பண்ணனா? லுங்கி கண்டதுக்கு தெரியாம தூக்கு நடந்துட்டு இருக்கு. அப்படியே விட்டுறா. ஷரத், எந்திரியா? என்ன போய் பாப்போம். வா ஷரத், ஒருத்தரையும் காணமே. பாஸ், இந்த வாட்டி வித்தியாசமா எல்லாரும் மாயமா மறைச்சாங்க போல இருக்கு. பொம்புக்கு போன வானருங்க இப்படி வாசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? கிளம்பிட்டீங்களா மேம்? ஆமா, கிளம்பி எல்லாம் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்க கிளம்புறோம். வரோம். தேங்க் யூ. வாயா, இதுக்கு ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம். சீக்கிரம் வாயா. ஏன்டா கண்டதை கீழே போட்டேன், உயிரை வாங்குங்க சார். சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு சார். மூட்டு போயா. ஆர சீன் பாரு. பாஸ், முதல் முறையா எல்லாரும் உயிரோட போறாங்க. என்னையா? அந்த மெஸ் போறதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இறங்கியா? இவன் ஒருத்தன். மேடம், உங்க பிடி மாஸ்டர் எங்க? அவர் இப்ப ஸ்கூல்ல இருப்பாரு.
ஓ அவர் சீக்கிரம் கிளம்பிட்டாரா? இல்ல அவர் வரவே இல்ல. அப்போ நேத்து உங்களோட வந்தவரு? அவர் வேற ஸ்கூல் பிடி மாஸ்டரா இருக்காரு. சரி நாங்க வரோம். பாய். சார் சார் நோ ப்ராப்ளம் பாஸ். உள்ளதான் யோகா பண்ணிருக்காரு. யோகாவா? உள்ளையா? கக்கு ஸ்கூல்ல என்னையா யோகா பண்றான் அவன்? வந்து நீங்களே பாருங்க. இவன் யோகா பண்ணலையா? சோப் அழுகி கமல்ல சொல்லியிருக்காயா? ஐயோ சார் பிடி சார் உள்ள என்ன சார் பண்றீங்க? கிரண், நம்ம ஏதோ தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கோம்னு தோணுதுடா. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் எல்லாம் இங்கேயே வந்து சாவணும்? இங்க என்னமோ நடக்குது ஸ்மிதா. எனக்கு லைட்டா அந்த ஷரத் மேல தான் டவுட்டா இருக்கு. லைட்டா இல்லடா, எனக்கு அவன் மேலதான் டவுட்டே. அன்னைக்கு அந்த போலீஸ்காரன், நேற்று அந்த பஸ் டிரைவர், ஏன் நமக்கே அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுல்ல? ஒருவேளை அவன் கிரிமினலா இருக்கணும்னு தோணுதுல்ல? அவ யாருன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் சாதாரண கிரிமினல் கிடையாது. பின்ன அவன் பேய். ஏச்சி, என்னடி லூஸ் மாதிரி பேய் பூதம் கிளப்பி விட்டுட்டு இருக்க? கிரண், நடந்ததெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ சொல்ல சொல்ல எல்லாரும் அப்படியே செத்தாங்க. நேத்து அந்த ஜாடியில இருந்த ஜெம்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னான். இது எல்லாத்தையும் விட நீ அவன்கிட்ட கண்ணாடியை காட்டும் போது அவனுக்கு எப்படி கோவம் வந்துச்சு பாத்தில்ல? எனக்கும் அந்த விஷயத்த உறுத்திட்டு இருக்கு. ஆனா அதை வச்சு அவன் பேயிட எப்படி முடிவு பண்ற? ப்ளீஸ் கிரண், எனக்காக ஒரே தடவை அவனை நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே. எனக்கு என்னமோ அவன் ஒரு பேய்னு தோணுது. பேயா? அப்புறம் ஷரத், ஷேவ் பண்ணிருக்கியா? இல்ல பாஸ், பேரன் வலி போட்டு. பாஸ் விடு பாஸ். ஐயோ விடு பாஸ், ப்ளீஸ் பாஸ், விடு பாஸ். ஐயோ பாஸ் ப்ளீஸ். ஐயோ விடு. என்னடா ஆச்சு? சொல்லுடா. தெரியலனா? சொல்லுடா. ஏன் இப்படி பண்ணி துளறீங்க? ஏய், தெரியலடா. இன்னும் என்னத பாத்துட்டு இருக்க? ஐயோ, விட்டு தொலையேண்டா. அவன் தான் தெரியறானே. அப்படி வேற என்னத்த தான் பாத்துட்டு இருக்க? அவன் தெரியறானே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவளை பாருடி, அந்த ஃபேன் அப்படியே போட்டு போட்டு என்ன விட விளையாட்டு இருக்கா. ஐயோ, முதல்ல அவனுக்கு என்னன்னு போய் கேளு போ.